மேரியும் இயேசுவை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்க எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது ஆவியின் ஏவுதலால் அங்கு வந்தவர்கள் யார்? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோனும் 84 வயது விதவையான அன்னாளும் தானே. தேவரே, உம்முடைய இரட்சணியத்தை இன்று என் கண்கள் கண்டது. மரியாதை, ஒரு நாள் உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். மரியாதை, மரியாளே, யோசிக்கின்றாயா? உன் ஆத்துமாவை உருவி போகும் என்று சொல்லப்பட்ட அந்த பட்டயத்தை குறித்து தானே. ஆனா இது உன்னை குறித்தது மட்டுமல்ல, இது உன் மகனாகிய இயேசுவை குறித்ததும் கூட. இதை நினைத்து கலங்குகின்ற நீ இது செய்ய போகும் மற்றவற்றையும் சற்று தெரிந்து கொள்கிறாயா? ஒரு நாள் இது காற்றையும் கடலையும் அடக்கும், நீரின் மேல் நடக்கும், குருடரை பார்க்க, செவிடரை கேட்க, ஊமையரை பேச, மரித்தோரை எழுப்பவும் செய்யும். இப்போதும் நீ கையில் வைத்திருப்பது யார்? சொல்லட்டுமா? இவர் தேவகுமாரன், உலக ரட்சகர், பரலோகம் அனுப்பிய பூரண ஆட்டுக்குட்டி. மரியாளே, Sleeping child you're holding is the great
எங்கிருந்து வரப்போகிறதோ? ஒருவேளை இது அது பிறந்த மாட்டுத் தொழுவத்திலிருந்தோ, இல்ல பார்க்க வந்த மேய்ப்பரிடமிருந்தோ, இல்ல அறிய வந்த ஞானியிடமிருந்தோ, இல்ல தேவனிடமிருந்து தான் வருமோ தெரியவில்லையே. அன்றொரு நாள் ஏதேன் தோட்டத்தில் புசிக்க வேண்டாம் என்று தேவன் விலக்கிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததாலே வந்ததே பாவம். பாவம் உள்ளே வர ஆதாமும் ஏவாளும் வெளியே துரத்தப்பட இனி எந்த ஒரு பாவியும் இதனுள் நுழையக்கூடாது என்று தேவனே வைத்ததுதானே இந்த 2 சுடரொளியின் பட்டயம். பாவத்தின் சம்பளம் மரணமன்றோ? இப்போதும் இந்த பாவத்திற்கு பரிகாரம் வேண்டாமோ? இதற்காகவே இந்த நாளில் தானே தேவ திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்த பாவமில்லாத தேவகுமாரனாகிய இயேசு பாவிகளான நாம் மறுபடியும் பிறக்கவும் பரலோக தோட்டத்தினுள் இலவசமாக பிரவேசிக்கவும் பாவம் மரணம் என்ற அந்த 2 சுடரொளி பட்டயத்தை விளக்கவும் தம்மீது எடுத்த பாடுதானே இந்த பட்டயம். Jesus.
பற்றியது என்று? நண்பா, இது முற்றிலும் உன் பாவத்தையே பற்றியது. இது உன் பாவத்திற்கான அவரது பரிகாரம் பற்றியது. இது உம்மை நேசிக்க தன் ஜீவனை கொடுத்த அவரது அன்பை பற்றியது. இது உன் பாவத்தை கழுவ ஆறாக ஓடிய அவரது ரத்தத்தை பற்றியது. மரியாளே, இப்போது சொல்ல முடியுமா இந்த பாடுகள் எங்கிருந்து வந்தது என்று? மாட்டுத் தொழுவத்தில் இருந்தா, இல்ல மேய்ப்பவரிடம் இருந்தா, இல்ல ஞானிகளிடம் இருந்தா? இல்லை, இல்லவே இல்லை. பின்பு அது எங்கிருந்து வந்தது? இது முற்றிலும் தேவனிடமிருந்தே வந்தது. தன் குமாரன் உலகத்தின் பாவத்தை சுமக்க அவர் மீது தேவன் வைத்ததே இந்த பட்டயம். இதுதானே சிலுவை என்ற பட்டயம். மரியாளே, உன் ஆத்மாவை உருகி போகும் என்று சொல்லப்பட்ட அந்த பட்டயமும் இதுவே, சிலுவை. அது சிலுவையே. நண்பரே, இப்போதும் இந்த சிலுவையின் வல்லமை எங்கே? அது வீணாய் போயிற்றோ அல்லது அது இன்று மாறிவிட்டதோ? அதுதான் இல்லை. அது அன்றும் இன்றும் என்றும் மாறாமல் உயிரோடு தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் செய்தி கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று. இதன்படி சிலுவையை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பல தேவ மனிதர்கள் தேவ பலனோடு தேவ சித்தம் செய்ய சிலுவையின் செய்தியான பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற சுவிசேஷ செய்தியை எடுத்துக்கொண்டு கெட்டு போயிருந்த நம் நாட்டின் ஜனங்களுக்கு சொல்ல வந்த மிஷனரிகள். ஆண்டவராக இயேசு பரலோகத்தை விட்டு மனுஷர்களை ரட்சிக்க பூலோகத்துக்கு வந்தது போல இந்த மிஷனரிமார்களும் தங்கள் சொந்த நாடுகளை விட்டு ரட்சகராக இயேசுவை பற்றி சொல்ல நம் நாட்டுக்கு வந்தனர். இவர்கள் நம் நாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? நீங்களே பாருங்கள். Tomorrow
அறியாத அந்த காலத்தில் தானே இந்த நிலைமைகளை மாற்ற நம் நாட்டுக்கு வந்த மிஷனரிகளில் ஒரு சிலரை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம்.